இன்னைக்கு நம்ம பார்க்க போற புக்கு கெய்சன் அப்படிங்கிற ஒரு புக்கு. சாரா ஹார்வி அப்படிங்கிறவங்க எழுதியிருக்காங்க. இந்த கெய்சன்கிறது ஆக்சுவலா ஒரு ஜாப்பனீஸோட பிலாசபி. கெய்சன்னா கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு அர்த்தம். இதை எல்லா இடத்துலையும் நம்ம அப்ளை பண்ணலாம். பிஸ்னஸ்ல அப்ளை பண்ணலாம், பர்சனல் க்ரோத்ல அப்ளை பண்ணலாம், எதுல வேணாலும் அப்ளை பண்ணலாம். இப்போ நம்ம எல்லாருக்குமே ஒரு பயம் உண்டு. ஏதாவது ஒரு விஷயத்த மாத்திக்கணும், சேஞ்ச் பண்ணணும், இம்ப்ரூவ் பண்ணணும்னா ஐயோ அதை எப்படி பண்றது அப்படின்னு நமக்கு மலப்பா இருக்கும். இந்த கெய்சன் மெத்தடாலஜி என்ன அப்படின்னா, ஒரு சின்னதா ஒரு சேஞ்சை பண்ண ஆரம்பிச்சு ஆனா அதை கண்டினியூஸா பண்ணும்போது அதுல ஒரு பெரிய மாற்றம் உருவாக்க முடியும் அப்படிங்கறத இந்த கெய்சன் தியரி. இந்த கெய்சன்கிறது ஒரு விதமான செட் ஆஃப் பிரின்சிபல்ஸ்னு வச்சுக்கலாம். ஒரு விஷயத்தை நோக்கி பண்றது. இந்த மாதிரி ஒரு புத்தகங்கள் கெய்சன்ங்கிற கான்செப்டை வச்சு நிறைய புக்ஸ் வந்திருக்கு. அதுல இன்னைக்கு இந்த புக்கை நம்ம பார்க்க போறோம். எல்லா புக்லயும் சிமிலரான டூல் ஒண்ணுதான், டெக்னிக் ஒண்ணுதான், பட் அவங்க கொடுத்திருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும். இந்த கெய்சன்கிறது யாருக்கெல்லாம் ரொம்ப உபயோகமா இருக்கும்னா, வழக்கமா பண்ற ஒரு விஷயத்தை தாண்டி ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினைக்கிறவங்க, புது மாற்றத்தை கொண்டு வரணும் தன்னோட வாழ்க்கையில நினைக்கிறவங்க எல்லாருக்குமே ரொம்ப உபயோகமா இருக்கும். ஏன்னா எல்லாருக்குமே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர்றது, தங்களோட ஹேபிட்ஸை மாத்திக்கிறதோ அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைச்சு ஒரு விஷயத்த பண்ணவே மாட்டாங்க. இதுல எப்படின்னா, ஒரு ஸ்டெப் பின்னாடி நகர்ந்து போய் நம்ம இப்ப எப்படி இருக்கோன்னு அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எந்தெந்த இடத்துல நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு செக் பண்ணிட்டு அந்த இடத்துல எதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணணுங்கிறது நமக்கு தெளிவா தெரியும். அந்த தெளிவா தெரிகிற இடத்துல கொஞ்சம் கொஞ்சமா மாற்றங்களை நம்ம பிரெயினுக்கே தெரியாத அளவுக்கு பண்ணினோம்னாக்கா அதுதான் கெய்சன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நிறைய மெத்தடாலஜி வச்சிருக்காங்க. எப்பயுமே நம்ம லைஃப்ல கோல் அப்படின்னு ஒன்று வச்சிருப்போம். ஆனா அதை பெருசா எழுதும் போது பெருசா எழுதுவோம். ஆனா அதை ரீச் பண்றதுக்கு நமக்கே மலப்பா இருக்கும். இதெல்லாம் நம்மளால பண்ண முடியுமான்னு ஒரு ஸ்டேஜ்ல நமக்கு தோணும். எல்லாருக்கும் பெரிய பெரிய ஆம்பிஷன்ஸ் இருக்கும், எய்ம்ஸ் இருக்கும். ஆனா அதெல்லாம் நம்ம நினைக்கும் போது பெருசா நினைப்போம். ஆனா அதை செயல்படுத்துறது இருக்கு இல்லையா, அதை அச்சீவ் பண்றதுக்காக நம்ம செயல்படுத்துறது அவ்வளவு சுலபமானது கிடையாது. முக்காவாசி பேர் நியூ இயர் பிறந்தா என்ன பண்ணுவோம், நிறைய ரெசல்யூஷன்ஸ் நினைச்சுப்போம். இந்த நியூ இயர்ல இருந்து நான் இதெல்லாம் பண்ண போறேன், இந்த நியூ இயர்ல இருந்து. அண்ட் முக்காவாசி மண்டே சிண்ட்ரோம் இருக்கும். வியாழக்கிழமை அன்னைக்கு நம்ம ஒரு விஷயத்த யோசிப்போம், இந்த எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு யோசிப்போம். மண்டேல இருந்து பண்ணலாம் அப்படின்னு தள்ளி போடுவோம். இந்த மாதிரி இந்த ப்ரொகாஸ்டினேஷன் நமக்கு எல்லா இடத்துலயுமே வரும். அதெல்லாம் வரும்போது இந்த கெய்சன்கிற இந்த டூலை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம்னா, இந்த கான்செப்டை அதை நம்ம லைஃப்ல அப்ளை பண்ணும்போது எதுவா இருந்தாலும் நம்ம பயப்படவோ மலைச்சு போகவோ மாட்டோம். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, கெய்சன்னா மெதுவா சின்ன ஆனா கன்சிஸ்டண்டா நம்ம நகர்ந்துகிட்டே இருக்கிறது ஒரு விஷயத்துல. இது ஜப்பான்ல உருவாக்கப்பட்ட ஒரு மேனேஜ்மெண்ட் தியரி. இதை நம்மளோட வாழ்க்கையில எல்லா இடத்துலயும் உபயோகப்படுத்தலாம். இந்த சாரா ஹார்வியோட கெய்சன் த ஜாப்பனீஸ் மெத்தட் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் ஹேபிட்ஸ் ஒன் ஸ்மால் ஸ்டெப் அட் எ டைம் அப்படிங்கிறது இது எல்லாத்த பத்தியும் பேசும். இந்த கெய்சன்கிற கான்செப்டை பத்தி நிறைய புக்ஸ் வந்திருக்கு. இது ஒரு நல்ல ஒரு பவர்ஃபுல்லான டூல். இது முதல்ல இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இன்க்ரிமெண்டல் growth is what Kaizen is all about and you can start using it today by analyzing your habits அப்படிங்கிறாங்க. இது கெய்சன்கிறது ஒரு பிசினஸ் தியரி. அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். இது அமெரிக்கால ஆரம்பிச்சது. எப்போ ஆரம்பிச்சதுனாக்கா, இவங்க ஜப்பானுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சாங்க. வேர்ல்டு வார் செகண்டுக்கு அப்புறம் ஜப்பானோட எக்கானமி பில்டு பண்றதுக்கு. அப்போ அந்த கான்செப்ட் ஜப்பான்ல ரொம்ப பரவலா பேசப்பட்டது. எல்லா கம்பெனிஸ்லயும் இந்த தியரியை தான் இன்க்ளூட் பண்ணிக்கிட்டாங்க, டொயோட்டால கூட. ஜாப்பனீஸ் இந்த கான்செப்டை அவங்களோட பிசினஸ்ல மட்டும் இல்லாம அவங்களோட பர்சனல் க்ரோத்ல கூட நிறைய இடத்துல அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதுக்கு பல அர்த்தங்களை நம்ம வச்சுக்கிட்டாலும் ஒரு சிம்பிள் அர்த்தம் கெய்சன்கிறதுக்கு சேஞ்ச் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஆனா இந்த பவர் ஆஃப் சேஞ்சுங்கிறது நம்மளோட ஹேபிட்ல இருந்து ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா நம்ம பிரெயின் இருக்கு இல்லையா, பிரெயின் எப்பயுமே ஒரு கண்டினியூஸ் பிஹேவியரை ஹேபிட்டா மாற்றும்.
ஒரு செயலை தொடர்ந்து செய்யும் போது அது நமக்கு ஒரு பழக்க வழக்கமா மாறும். அப்ப என்ன ஆகும்னா பிரெயின் வந்து அந்த இடத்துல பவர் சேவ் பண்ணுமா. நம்ம எல்லாம் இப்ப நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ல வந்து பவர் சேவிங் மோட் அப்படின்னு போடுறோம் இல்லையா. ஏன்னா அதுக்கு வந்து ஒரு ரொட்டீன் தெரிஞ்சிருச்சுன்னா அது பவர் சேவிங் மோட்ல போக முடியும். அது மாதிரி நம்ம பிரெயினுக்கு கூட ஒரு பவர் சேவிங் மோட் இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ உதாரணத்துக்கு நம்ம டெய்லி ஒரு இடத்துல செப்பல் கழட்டி போடுவோம், ஒரு இடத்துல பர்ஸ் வைப்போம், ஒரு இடத்துல கார் சாவி வைப்போம். இது வந்து நமக்கு நம்மள அறியாமையே ஏதோ ஒரு செயல் செஞ்சுக்கிட்டே இருந்தா கூட இந்த இடத்துல தான் நம்ம இது வைப்போம் அப்படிங்கிறது ஒரு ஹேபிட்டா மாறிடும். அப்படி ஹேபிட்ஸ் இருக்கும்போது முதல்ல அதை குவெஸ்டின் பண்ண சொல்றாங்க. நம்மளோட வாழ்க்கையில ஒரு இன்வென்ட்ரி எடுக்கணும். நம்ம எப்பயுமே நம்ம ஒரு பிசினஸ் பண்ணும்போது நம்ம கிட்ட எத்தனை ரா மெட்டீரியல்ஸ் இருக்கு, எத்தனை பொருட்கள் இருக்குன்னு நம்ம ஒரு இன்வென்ட்ரி கேட்லாக் வச்சிருப்போம் இல்லையா. அது மாதிரி நம்மளோட ஹேபிட்ஸுக்குமே ஒரு இன்வென்ட்ரி வச்சுக்க சொல்றாங்க. ஒரு பேப்பர் எடுத்து அதை மேஜர் செக்ஷன்ஸா நம்மளோட லைஃபை பிரிச்சு அதுல என்னென்ன ஹேபிட் நமக்கு இப்போ இருக்கு, எதை இம்ப்ரூவ் பண்ணணும், எதை இம்ப்ரூவ் பண்ணா நம்ம வாழ்க்கை இன்னும் சிறப்பா இருக்கும் அப்படின்னு மார்க் பண்ணிக்க சொல்றாங்க. ரொம்ப டீப்பா ரொம்ப ஹானஸ்டா எழுத சொல்றாங்க. அதை அப்படி பண்ணி எழுதி முடிக்கும் போது நமக்கே ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். எப்பயுமே ஒரு விஷயத்த யோசிக்கிறத விட அதை பேப்பர்ல எழுதும் போது இன்னும் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இந்த புக்ல இன்னொரு முக்கியமான பாயிண்ட், மேக் யுவர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சோ ஸ்மால் தட் யூ ஹார்ட்லி நோட்டீஸ் த டிஃபரன்ஸ் அப்படிங்கிறாங்க. இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கூட சொல்றாங்க. பிரிட்டிஷ் சைக்கிளிங் டீம்னு ஒன்று இருந்ததா. அவங்க வந்து இந்த கைசனை அவங்களோட டீம்ல அப்ளை பண்ணி பார்த்தாங்க. ஏன்னா இந்த பிரிட்டிஷ் சைக்கிளிங் டீம் வந்து ஒலிம்பிக்ஸ்ல பங்கெடுக்கும் போது ரொம்ப மோசமா பெர்ஃபார்ம் பண்ணி அவங்க ஜெயிக்கல. அதுக்கப்புறமா அவங்க இதே மாதிரி அவங்களோட பிளஸ் மைனஸ் அவங்க எந்தெந்த இடத்துல எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணணும் எல்லாத்தையும் எழுதினாங்க. எழுதி பார்த்த உடனே சின்ன சின்ன காம்போனன்ட் சைக்கிளிங்ல எதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணணும், உதாரணத்துக்கு அவங்களோட பைக்கை பிடிக்கிறது, அவங்க என்ன சாப்பிடணும், ஒரு ஃபேக்டரை கூட அவங்க விடல. சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணாங்க, ஆனா கன்சிஸ்டண்டா பண்ணாங்க. ஒரு 1% இம்ப்ரூவ்மெண்ட்னு வச்சுக்கலாமே. கொஞ்சம் கொஞ்சமா எவ்ரி வீக் ஒரு 1% இம்ப்ரூவ், 1% தான் இம்ப்ரூவ் பண்ணாங்க. ஆனா அது அவங்களுக்கு 2008லயும் 2012லயும் ஒலிம்பிக்ஸ்ல கோல்டு மெடல் வாங்கி கொடுத்தது. இப்ப ஸ்மால் சேஞ்சஸ் வந்து இது ரொம்ப ஈஸி பண்றதுக்கு. ஆனா அதுல வந்து ஒரு பெரிய டிராபேக் என்னன்னா ரிவார்ட்ஸ் உடனே கிடைக்காது. ஆனா நம்ம அதை கன்சிஸ்டண்டா பண்ணும்போது கண்டிப்பா ரிவார்டு கிடைக்கும். இதுல என்ன மெயின் ட்ரிக் அப்படின்னா, நம்ம பிரெயினுக்கு வந்து ஒரு இமீடியட்டா பெரிய சேஞ்ச் பண்ணும்போது தான் நோட்டீஸ் பண்ணி அதுல இருந்து திருப்பி வித்ட்ரா பண்ண பார்க்கணும். உதாரணமா நம்ம ஒரு சுகர் சாப்பிட்றத கட் பண்ணணும்னு நினைக்கிறோம்னா, இப்ப காஃபிக்கு 2 ஸ்பூன் சுகர் போடுறோம்னா அதுல வந்து 1.25 ஸ்பூன் போட ஆரம்பிச்சோம்னா அது இஸ் 1%. கொஞ்சம் தான் நமக்கு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ற மாதிரி இருக்கா. நான் பிரெயினுக்கு நம்ம சுகர் போடுறோம்னு தெரியும். இல்ல ஸ்பூனோட அளவை சின்னது பண்ணிட்டோம்னா, வழக்கமா போடுற பெரிய ஸ்பூன் இல்லாம குட்டி ஸ்பூன்ல அதே 2 ஸ்பூன் போட்டோம்னா நம்ம கன்சிஸ்டண்டா குறைக்க ஆரம்பிப்போம். ஆனா நமக்கு தெரியாது. நம்ம பிரெயின் வந்து அலார்மிங்கா ஐயோ இவங்க ஏதோ பெருசா மாத்துறாங்க அப்படிங்கும் போதுதான் அதை ரெசிஸ்ட் பண்ணும், இல்லாட்டி ரெசிஸ்ட் பண்ணாது. நம்ம பொதுவா நம்மளோட கேள்விகள் எப்படி இருக்கணும்னா, நான் என்னென்ன சின்ன ஸ்டெப் எடுத்தா நான் என்னோட கோலை நோக்கி போவேன் அப்படிங்கறதுல தெளிவா இருக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ்லாம் படிக்கிறாங்க அப்படின்னா, ஒரு கஷ்டமான சப்ஜெக்ட் இருந்ததுன்னா அந்த கஷ்டமான சப்ஜெக்ட்ல 1 வேர்ட் கொஸ்டின் 4 மட்டும் இன்னைக்கு படிக்கிறேன், 4 நாளா படிக்கிறேன்னா கூட அது வந்து ஒரு பெரிய இடத்துல கொண்டு போய் விடும். ஆனா கன்சிஸ்டண்டா பண்ணணும். அதை ஒருத்தர் நல்ல டயட் சாப்பிடணும்னு நினைக்கிறாங்கன்னா, தினமும் அவங்க சாப்பாட்டுல ஒரு வெஜிடபிள் எக்ஸ்ட்ராவா எடுத்துக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா, அது கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணும்போது வாரத்துக்கு ஒரே ஒரு வெஜிடபிள், இந்த வெஜிடபிள் நான் எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணிக்க போறேன் என்னோட சாப்பாட்டுல அப்படிங்கும்போது கன்சிஸ்டண்டா அது பண்ணும்போது ஹெல்த் ஆட்டோமேட்டிக்கா இம்ப்ரூவ் ஆகும். இது மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் அவங்க சொல்லிட்டே போறாங்க. நம்ம லைஃப்லயே நிறைய எக்ஸாம்பிள்ஸ் அந்த மாதிரி திங்க் பண்ணி குட்டி குட்டி சேஞ்சஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, ஆரம்பத்துல இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், அல்ல ரொம்ப ஆர்வத்துல ஒன்று ஆரம்பிப்போம், பாதியில விடுவோம். ஆனா இதுல சக்சஸ் மாடல் என்னன்னா கண்டினியூஸா பண்றது மட்டும்தான்.
இந்த புக்கில் இன்னொரு முக்கியமான பாயிண்ட், ரிவ்யூ யுவர் ஹேபிட்ஸ் ரெகுலர்லி டு ட்ராக் யுவர் ப்ராக்ரஸ் அண்ட் கீப் யுவர் செல்ஃப் மூவிங் ஃபார்வர்ட் அப்படிங்கிறாங்க. இப்போ எல்லாம் நிறைய ஆப் வந்துருச்சு எல்லாத்துக்குமே. ஜப்பானில் ஒரு ஃபீமேல் ஜேர்னலிஸ்ட் இருக்காங்க, ஹானி மொட்டோகோன்னு. அவங்க ஒரு யுனிக் மெத்தட், ஜேர்னலிங் மெத்தடுன்னு சொல்லுவாங்க. ஜேர்னலிங்கிறது நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். எந்த செல்ஃப் ஹெல்ப் கிளாஸுக்கு போனாலும் நீங்கள் ஒரு ஜேர்னல் வச்சுக்கோங்கன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு நோட்டில் நம்ம என்ன செய்யறோம் அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கிறது தான் ஜேர்னலிங்னு பேர். இந்த மெத்தட், இந்த அம்மா ஆரம்பிச்ச மெத்தட் பேரு காக்கிபோ அப்படின்னு பேரு. அது என்னன்னா, ஜப்பான்ல விமன் நிறைய ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப அவங்க எவ்வளோ தூரம் செலவு பண்றாங்கிறத நோட் பண்றதுக்காக இந்த மெத்தடாலஜியை அவங்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது எவ்வளோ இன்கம் வருது, அதுல இருந்து எவ்வளோ செலவு பண்றோம், எவ்வளோ சம்பாதிக்கிறோம், எவ்வளோ செலவு பண்றோம், எந்தெந்த இடத்துல செலவு பண்றோம் அப்படிங்கிறதுக்கு. இப்ப அந்த மாதிரி நிறைய ஆப் வந்துடுச்சு. அவங்களே அவங்களுக்கு கைட் பண்ணுவாங்க, இந்த இடத்துல தான் நீ நிறைய செலவழிக்கிற, இந்த இடத்த மட்டும் கொஞ்சம் குறை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது மாதிரி அவங்க கொஞ்சம் கொஞ்சமா அப்படி குறைச்சிக்கிட்டே வரும்போது அவங்களோட விமனோட ஸ்பெண்டிங்கை கன்சிடரபிளா குறைச்சி அவங்களோட சேவிங்கை இன்க்ரீஸ் பண்ண முடிஞ்சுது. கைசன் மெத்தடும் அப்படிதான் ஒர்க் ஆகுது. நம்மளையே மோட்டிவேட் பண்ணிக்கும் போது நம்ம இன்னும் நல்லா அதுக்காக ஒர்க் பண்ணுவோம். ஆனா இது எல்லாமே டைனி சேஞ்சஸ் அப்படிங்கறதுனால உடனே நமக்கு பெருசா சேஞ்ச் தெரியாது. ஆனா நீ நல்லா பண்ற அப்படிங்கிற நம்ம செல்ஃப் டாக்கோ, நம்ம இம்ப்ரூவ் ஆயிருக்கோங்கிறதோ கன்சிஸ்டண்டா நமக்கு நம்மளே தெரிவிச்சுக்கிட்டாதான் நம்ம இதுல ஸ்டிக் பண்ணி அதை ஃபாலோ பண்ணுவோம். அதனால இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த அம்மா எப்படி ஒரு ஜேர்னலிங் மெத்தட் வச்சுக்கிட்டாங்களோ அது மாதிரி நீ ஒரு நோட் புக் போட்டு, பிசிக்கலா ஒரு நோட் புக் போட்டு எழுது. இந்த மாசம் இதை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பண்ணினேன்னா இன்னைக்கு பண்ணினேன் அப்படின்னு எழுது. இப்படி பண்ணும்போது உனக்கு அதுல ஒரு நல்ல பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். அது உனக்கு என்கரேஜிங்காகவும் இருக்கும் அப்படிங்கிறாங்க. பொதுவாக எல்லாத்துக்குமே இப்போ ட்ராக்கிங் ஆப்ஸ் நிறைய விஷயத்துக்கு வந்துருச்சு. வெயிட் லாஸ்க்குனாலும் வந்துருச்சு, ஃபினான்ஷியல் டிசிப்ளினுக்காக வந்துருச்சு, சாப்பாட்டு ஹேபிட்டுக்கு வந்துருச்சு, எதுக்கு வேணாலும் படிப்புக்கு கூட நிறைய ஆப்ஸ் இருக்கு. ஸோ இது மாதிரி நிறைய வந்துருச்சு. ஆனா நம்ம இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு சூட் ஆறது எதுவோ அந்த மெத்தடாலஜியை ஃபாலோ பண்ணிட்டு இந்த கைசன்கிற இந்த கான்செப்டை நம்ம அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறாங்க. பெரிய பெரிய கார்பரேட்ஸ்ல எல்லாம் இந்த கைசன் மெத்தடாலஜியை ஸ்பெஷல் ட்ரெயினர்ஸ் ட்ரைனிங்கே கொடுப்பாங்க. இந்த புக்கு நமக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் தான். ஸோ இதுல இருக்கிறத எது வேணாலும் நமக்கு அப்ளை பண்ணி பார்க்கலாம். சின்ன சின்ன ஹேபிட்ஸ், கோல் செட்டிங். ஆனா இது மாதிரி நிறைய புக்ஸ் வந்துருச்சு. இந்த கான்செப்ட்லாம் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச மாதிரி தான் இருக்கும். ஆனா நமக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி இருந்தா கூட அதை அப்ளை பண்ணுறது அப்படின்னு வரும்போது அவ்வளோ ஈஸி கிடையாது அப்ளை பண்றது. கன்சிஸ்டண்டா இந்த மாதிரி புக்ஸ் படிக்கும்போது நம்ம சின்ன சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண ஆரம்பிப்போம். கண்டிப்பா படிக்க வேண்டிய ஒரு கான்செப்ட். இது ஒரு பெரிய கான்செப்ட், பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியில யூஸ் பண்ணக்கூடிய கான்செப்ட். இதுக்குன்னு தனியா எக்ஸ்பர்ட்ஸ்லாம் இருக்காங்க இந்த கைசன் மெத்தடாலஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு. அவசியம் படிக்க வேண்டிய புக்கு, நல்ல புக்கு. தேங்க்யூ.